இந்த உலகத்தில் எல்லாம் அறிந்த ஒருத்தர், எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை இருந்தும் எதுவும் செய்யாமல் மௌனமாக தியானத்தில் அமர்ந்திருக்கும் ஒரே ஒரு கடவுள் யாரென்று தெரியுமா? அவர் கோபப்பட்டால் உலகமே நடுங்கும். அவர் சிரித்தால் உலகமே பிறக்கும். ஆனால் அவர் பெரும்பாலும் கண்களை மூடி அமைதியில்தான் இருப்பார். அவர்தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், நம் மகாதேவன், நம் சிவன். இந்த வீடியோ முடியும் வரை பார்த்தீர்களானால் சிவனை நீங்கள் பார்க்கின்ற உங்கள் பார்வையே மாறும். சிவன் அரசன் கிடையாது. அவர் அரசர்களைப் போல வாழவும் இல்லை. சிவன் குடும்பத்தோடு இருப்பவரும் தான். அதே நேரத்தில் முழு துறவியும் கூட. அவருக்கு அரண்மனை கிடையாது. ஆனால் கைலாசமே அவருடைய வாசஸ்தலம். அவர் அணிவது பொன் நகை இல்லை, சாம்பலும் விபூதியும். அவர் கழுத்தில் இருக்கின்றது அலங்காரம் இல்லை, உலகத்தை அழிக்கக்கூடிய விஷம். இதில் ஒரு பெரிய உண்மை இருக்கின்றது. வாழ்க்கையில் தேவையில்லாத ஆசைகளை விட்டுவிட்டால்தான் மனிதன் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதாகும். ஒரு காலத்தில் பாட்கடல் கடையப்பட்டது. அனைவரும் எதிர்பார்த்தது அமிர்தம்தான். ஆனால் அதற்கு முன்னாடி உலகத்தை அழிக்கக்கூடிய கொடிய விஷம் வெளிவந்தது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து ஓடினார்கள். அந்த நேரத்தில் சிவன் முன்னே வந்தார். உலகம் அழியக்கூடாது, நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி அந்த விஷத்தை குடித்தார். ஆனால் அவர் அதை விழுங்கவில்லை, கழுத்தில் தடுத்து வைத்தார். அதனால்தான் அவர் நீலகண்டன் என அழைக்கப்பட்டார். இதிலிருந்து கிடைக்கும் பாடம், வாழ்க்கையில் வரும் வலி, கோபம், துக்கம் இவைகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்காதே, அறிவால் கட்டுப்படுத்து என்பதாகும். சிவன் தலையில் சந்திரன் இருக்கின்றான். சந்திரன் என்பது மனதை குறிக்கின்றது. மனதை கட்டுப்படுத்தியவன்தான் உண்மையான ஆளுமை கொண்டவன். சிவன் தலையில் கங்கை பாய்கின்றது. கங்கை என்பது ஞானம், அறிவு. அறிவு இருந்தும் அதை அடக்கி வைத்திருப்பவன் உயர்ந்தவன். சிவன் கழுத்தில் நாகம் சுற்றி இருக்கின்றது. நாகம் என்பது பயம், அகந்தை. பயத்தையும் அகந்தையையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவன் மகாதேவன். இந்த உலகத்துக்கு முதல் குரு யாரென்றால் அவர் சிவன்தான். தியானம், மூச்சுப் பயிற்சி, யோகம் இவையெல்லாம் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தவன் சிவன். அவர் அதிகம் பேசவில்லை, உபதேசமும் செய்யவில்லை. அமைதியாக அமர்ந்து வழியை காட்டினார். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை அடித்து சொல்லும். அது சிவனின் போதனை முறை. சிவன் வெற்றி பெற்றவர்களுக்கான கடவுள் மட்டுமல்ல, தோல்வி அடைந்தவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், மனம் உடைந்தவர்கள் இவர்களுக்கான கடவுள். அதனால்தான் அவர் காடுகளில், சுடுகாட்டில், தனிமையில் வாழ்கின்றார். நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லாமல் சொல்லும் கடவுள்தான் சிவன். சிவனை வழிபடுவது பணம் கேட்பதற்காக இல்லை, பதவி, புகழ் இதற்காகவும் இல்லை, உன்னை நீயே உணர்வதற்காக. சிவலிங்கம் என்றால் என்ன? தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு சக்தி. நீயும் அந்த சக்திதான் என்று நினைவூட்டும் வடிவமே சிவலிங்கம். சிவன் கோவில்களில் மட்டும் இல்லை, உன் பொறுமையில், உன் அமைதியில், உன் துன்பத்தை தாங்கும் மனதில் அவர் இருக்கின்றார்.
உலகம் புரியவில்லை என்றால், மனம் உடைந்தால், யாரும் இல்லை என்று தோன்றினால், ஒரு கணம் கண்களை மூடி சொல்லு, ஓம் நம சிவாய. அவ்வளவுதான் சிவன் கேட்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.